எந்த பொண்ணுங்க என்னையெல்லாம் லவ் பண்ண போகுது? ஏன் நான் இல்லையா? உங்களை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். பூரணி, நீங்க என்னமோ சொன்னீங்க, அது எனக்கு வித்தியாசமா கேட்டது. என்ன சொன்னீங்க? நான் உங்களை லவ் பண்ணேன்னு சொன்னேங்க. எங்க என்ன பேச்சே காணும்? ஹலோ. என்ன பூரணி? ஏன் எதுக்கு இவ்வளோ ஷாக்கு? ஏங்க, எப்பவுமே நீங்க என்ன இப்படி பதற வைக்க மாதிரி தான் பேசுறீங்க. அப்படி என்னங்க ஒரு ஆனந்தம் உங்களுக்கு இதுல? கடவுளே கடவுளே, எங்க இதை கூடவாங்க ஒரு பிள்ளை விளையாட முடியும்? என்னமோ எனக்கு இன்னும் நம்பிக்கை வர மாட்டேங்குது. என்னைய வச்சு காமெடி பண்ணுவீங்களோன்னு தோணுது. நான் கிளம்புது, எனக்கு நேரம் ஆயிட்டு. கிளம்புறீங்களா? பதில் சொல்லிட்டு போங்க. சாரி பூரணி, என்னால ஒரு பதில் இப்ப சொல்ல முடியாது. சரி, அப்ப எப்போ சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. திடீர்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அப்ப என்னைக்கு சொல்லுவேன்னு சொல்லுங்க. நாளைக்கு வந்து நான் இங்கே வெயிட் பண்ணட்டுமா? நான் நாளைக்கே வேண்டாம். நாளைக்கு நான் என்னத்தை யோசிச்சுக்கிடுவேன். ஒரு 2-3 நாள் கழிச்சு வேணா நம்ம 2 பேரும் இங்க மீட் பண்ணி பேசுவோம். ஓகே, இன்னும் 2-3 நாள் கழிச்சு நான் திரும்ப இங்கே வரணும் அப்படியா? நான் சொல்லலைங்க, நீங்க தான் சொன்னீங்க. சரிப்பா சாமி, நான் தான் சொல்லுதேன். 2-3 நாள் கழிச்சு நான் இங்கே வந்து வெயிட் பண்ணுவேன். மறுபடி எனக்கு கரெக்டான பதில் சொல்லணும், ஓகேவா? சரிங்க, நான் கிளம்புதேன். ம், பார்த்து போயிட்டு வாங்க. எம்மா, கை காலெல்லாம் வேத்துட்டு ஒரு மாதிரி படபடன்னு வருதே. வண்டி ஓட்டிக்கிடுவேனா? எப்படியாவது ஆபீஸ்க்கு போய் சேரணும். வாழ்க்கையில இப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணது நான் ஒருத்தியாக தான் இருப்பேன். என்ன மனுஷன், சரியான டியூப்லைட்டாக இருக்காரு. ஒரு பிள்ளை தாங்கிட்ட வந்து லவ்வை சொல்லல, என்ன ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியல. இப்படி இன்னசென்ட்டாக இருந்தே தான் நம்மளை கவுத்துட்டான் அந்த ஆள். யார்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாலும் கூட சிரிப்பாங்க. உலகத்தில் அவன் பொம்பளை பிள்ளைய பின்னாடி ஓடி ஆடி லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பிள்ளைகளும் முடியாதுன்னு சொல்லுது, இல்லாட்டி சுத்த விடுது. இங்கே நான் இந்த ஆள் பின்னாடி சுற்றி கடைசி லவ்வை சொன்னால் அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் பயந்து ஓடுதாரு. நமக்கும் லவ் வர ஆளை பாரு, ஒன்றும் தெரியாமல் எதை சொன்னாலும் தலையாட்டிட்டு பயந்துட்டு ஓடுற மாதிரி ஒரு ஆள் மேலே தான் நமக்கு லவ் வருது. தைரியமாக என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணவங்க மேலே கூட லவ் வரல. இங்கே என்னன்னா இவர் நம்மளை பார்த்து ஓடுதாரு, நம்ம இவர் பின்னாடி ஓட வேண்டியிருக்கு. அவரை வச்சு காமெடிலாம் பண்ணுதானா? பயந்துட்டு ஓடுறதை பார்த்தா சிரிப்பாலாம் இருக்கு. இன்னும் 2 நாள் கழிச்சு என்ன கதையோ என்னவோ, நம்ம சொல்ல வேண்டியதை ஒரு வழியாக சொல்லி முடிச்சிட்டோம். இப்போதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. அம்மா என் முகவரி நீ அம்மா, என் முதல் வரி நீ அம்மா, என் உயிரென்றும் நீ அம்மா. தாயே எனக்கென பிறந்தாயே, அனைத்தையும் தந்தாயே, இந்த செயினையும் தருவாயே. தூரபடி ஏம்மா? என்னமோ பிள்ளை பாசமா பாட்டு பாடுதுன்னு பார்த்தா செயினை தருவியாங்க. ஏம்மா எனக்கு தரமாட்டி அந்த செயின்? ஏட்டி, எனக்கு இருந்த 4 செயினில் 2 செயின் உனக்கு கொடுத்துட்டோம்லாட்டி. அண்ணன் உனக்கு நல்லா நகை போட்டு கெட்டி கொடுத்து சீர்சந்தியெல்லாம் பண்ணிட்டான். நான் ஒரு 2 செயின் போட்டு விட்டேன். இன்னும் கழுத்தில் கிடக்கதையும் சேர்த்து கேட்கா. பிறகு நான் ஒரு நல்லது கெட்டதுக்கு என்னென்னு போயிட்டு வருவேன். ஏம்மா இந்த செயின் எப்போ எடுத்ததுமா? இது நீ சடங்காக இருக்கையில் உங்கள் ஐயா எடுத்து போட்டாரு. அப்போ ஏமா என் கல்யாணத்துக்கு இந்த செயினை போட்டு கட்டி கொடுக்கல? ஏட்டி, அப்போ இது பழைய மாடல்லாம் சொல்லுவாவோ, ரொம்ப பழைய மாடலாக இருக்குது. நீ தான் ஒரு தடவை சொன்ன பழைய மாடலாக இருக்குது, எனக்கு வேண்டாம்னு. ஆனால் இப்போ பழசு தான் புதுசு தெரியுமா? இந்த செயின் மட்டும் நான் ஏதாவது கல்யாண வீட்டுக்கு போட்டு போனேன்னு புது மாடலால் போட்டு வந்திருக்கா அப்படின்னு எல்லாரும் வாயை பழாந்துட்டு பார்ப்பாள்வோ. அதுக்குன்னு தர சொல்லுதியோ? அப்புறம் நான் என்னத்தை போட? எம்மா உனக்கு தான் எப்பவும் போடுறது அந்த ஒத்த செயின் இருக்கலாமா, அந்த 3 செயின் எனக்கு தாயே. ரொம்ப சௌரியம்லா. பிற நான் ஒரு நல்லது கெட்டதுக்கு எப்படி டீ போய் நிற்பேன்? ஒரே ஒரு செயினை போட்டு போய் நிற்க சொல்லுதியோ கேவலத்துக்கு? ஆத்தால மோள என்னத்தை பேசிக்கிட்டாலுவோ? சவுண்டு அங்கே வரைக்கும் கேட்கு. செயினுங்கல்வோ என்னன்னு தெரிய மாட்டுக்க. ஏம்மா இந்த செயின் ரொம்ப அழகா இருக்குமா, நீ செத்து போயிட்டுன்னு அந்த செயின் எனக்கு தானம்மா. என்ன மீனா, உங்க அம்மா எப்போ சாவோன்னு காத்திருக்க போல? மைனி என்ன வார்த்தை சொல்லுதிய? நான் ஏன் எங்கள் அம்மா செத்து போகணும்னு நினைக்க போகிறேன், நீங்கள் வேணா நினைப்பிய? நான் ஏன் நினைக்க போறேன்? உங்க அம்மா செத்து எனக்கு அம்மா ஜல்லிக்கு பிரச்சனை கிடையாது. உனக்கு தான் உங்க அம்மாக்குள்ள செயின் வளையல் எல்லாத்தையும் அமுக்கணும்னு இருக்கு. நீ தான் போட்டு தள்ளது கலைதான் நினைக்கேன். வாய முடியலே. ஏன் மவா ஏன் நீ போட்டு தள்ளுன்னு நினைக்க போறா? என் பிள்ளை என்கிட்ட உரிமையா கேட்கு. நீ செத்து போன பிறகு உன் நகையெல்லாம் எனக்கு தானே கேட்கு. அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு கேட்கறதுக்கு. நீ யார் அவளை கேட்க கூடாதுன்னு சொல்லதுக்கு? How are you? How are you? I am fine. யோ அதிகமா பேசாத. இப்ப மத்தியானத்துக்கு என்ன பொங்க போற? ஆமா, நீங்க அடுத்த கேள்வி அதான் கேட்பேன்னு தெரியும். தெரியும்ல. என்னத்தை ரெடி பண்ணி வச்சிருக்க? என்ன செய்ய போற? நான் அப்பளே பசிக்குன்னு சொன்னோம்ல. நானும் அப்படியே வச்சு அதே வேலையா தான் இருக்கேன். வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? என்ன குழம்பு கறி வச்ச? இல்லதே, என்ன குழம்பு கறி வைக்கன்னு யோசிச்சுக்கிட்டே அதே வேலையா இருந்தேன்னு சொன்னேன். சரி யோசிச்ச. என்னத்தை யோசிச்சு என்னத்தை வைக்க போற? அதான் தெரியல. ஒரு மீன் குழம்பு வைக்க வேண்டியதானே? காலையில மீன் விற்கானே சத்தம் கேட்டுதுத்த. அந்த ஆணிகளை நான் பாத்திரத்தை அடிச்சு பிடிச்சி எடுத்துட்டு ஓடி போய் வாங்கலாம்னு போனேன். அதுக்குள்ள எங்க போனவனே தெரியல. இடியாப்ப விற்க வரவங்களுக்கு சொந்தக்காரவள இருப்பாரு போல. காத்தோட காத்த கலந்துட்டாரு ஒரு நிமிஷத்துல.
சரி இப்போ என்னதான் முடிவு? எனக்கு காதடைக்கு பசியில. முருங்கைக்காய் வாங்கியிருக்கோம்னு சொன்னல, ஒரு புளி குழம்பு வைக்க வேண்டியதானே முருங்கைக்காய் போட்டு. நேத்து தனத்தே கொண்ட கடலை குழம்பு வச்சோம். அப்ப சாம்பார் வை. எம்மா என்னடி? எனக்கு சாம்பார் வேண்டாம். இத்தே நான் ரசம் வைக்கட்டா? நீ வைக்க ரசத்தை திங்கிறதுக்கு விஷத்தை தின்னுட்டு சாவலாமே. அப்ப விஷம் வாங்கிட்டு வரட்டாத்தே? உன் பேச்சே சரியில்லை. நானும் என்ன செய்யன்னு தெரியாம குழம்பிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன குழம்பு வைக்கனே தெரியல. ஒரு மோர் குழம்பு வை. மோர் இல்லத்தே. கடையிலுமா இல்ல? காலியா போயிட்டாமத்தே. வெயில் அடிக்கல, எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாவலாம். நான் வேணா புளி தண்ணி வைக்கட்டுமா? ஏன் உனக்கு ஈஸியா முடிஞ்சிரும். எனக்கு கால் இழுத்துக்கிட்டு நான் போய் சேர்ந்துருவேன். அந்த அன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்கியோ? நீங்க போய் சேர்ந்தா எனக்கு என்ன சந்தோஷம்? எனக்கு என்ன எதுவும் வச்சுட்டா போறியா? உங்க மவளுக்கு தான் நகை நட்டெல்லாம் வச்சுட்டு போறியா? அவ தான் ரொம்ப சந்தோஷப்படுவா. மைனி இப்படியெல்லாம் பேசாதீங்க. நானே எங்க அம்மா நல்லா இருக்கணும்னு தான் கோயில் கோயிலா போய் சாமி கும்பிட்டு வரேன். அப்படியா? நம்பிட்டேன். சரி ஒரு கூட்டாஞ்சோறாவது விசில் வச்சு தோலை போ, வயிறு பசி கொள்ளுது. சரி தே, இது ஒரு நல்ல முடிவு. வத்தலை பொரிச்சு வச்சிருட்டா? செஞ்சு தொலை. ஓகே தே. எப்பா நல்லதா போச்சு. கூட்டி குழச்சு குக்கர்ல ஒரு விசில் வச்சு முடிச்சிடலாம். என்ன பாடுபடுத்தியாம்மா? அப்பளையே வந்து என்ன செய்யன்னு கேட்டிருக்க வேண்டியதானே. நீ அண்ணன்ட்டு சொல்லி ஏதாவது எடுத்து வச்சுட்டு படுக்க சொல்ல வேண்டியதானம்மா அவனை. நீ வேறட்டி, அந்த பையன் தான் நைட் ஷிஃப்ட் போறதும் போறான், வீட்டில் ஒரு வேலைக்கு ஆக மாட்டேக்கான். நேத்தே சொன்னேன் வரையில கறி எதுவும் எடுத்துட்டு வாடா கடையில் அப்படின்னு, மறந்துட்டு வந்துட்டான் இன்னைக்கு. கேட்டா வேலை அதிகம்ங்க, நம்மளுக்கு அதுக்கு மேலே பேசுறதுக்கும் பாவமா இருக்கு. சரி போறான்னு விட்டுட்டேன். நாளைக்கு என் வீட்டுக்காரர் வருவாருமா. உன் மவன் போறானா மருமா போறாளா தெரியாது, ஏதாவது ஒன்று செய்யணும்ல. அதுக்கெல்லாம் அண்ணனை எப்படியாவது நான் போய் வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். பார்த்துக்கோ. பெற எனக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல. ஆமா அது வேற இருக்குல்ல அண்ணட்டி, உனக்கும் மருமனுக்கும் துணி எடுத்து கொடுக்கணும்ல. பத்தியா மறந்துட்ட நீ? மறக்கலட்டி, எனக்கு தீபாவளிங்கதே ஞாபகம் இல்லை. இதில் துணி எடுக்கிறது எங்கே ஞாபகம் வச்சிருப்பேன். இவ படுத்தத பாட்டில் எனக்கு காலையில் உள்ளது மத்தியானம் மறந்துடுதே. சரி எப்போ நாங்கள் கடைக்கு போய் எடுக்க? நாளைக்கு தண்டி மருமே வராவோ, அவள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் 2 ரூபா நாளைக்கு போய் சேர்ந்து எடுத்துட்டு வாங்களேன். ரூவா அண்ணன்ட்ட கேட்டு வாங்கித்தரேன். எவ்வளோ வேணும்? ஒரு 10,000 வேண்டாமா? ஏட்டி ஒரு 6,000 வாங்கிக்கோங்க. உனக்கு 3,000, உன் புருஷனுக்கு 3,000. ஏம்மா என்ன பிச்சையா போடுது எங்களுக்கு? நீ ஒன்றும் வாங்கியே தரேன்டா. நாமளும் 6,000 ரூபாய்க்குலாம் ஒன்றும் வாங்கிட மாட்டேன். வாங்கினா நான் 5,000 ரூபாய்க்கு பட்டு எடுப்பேன். என் புருஷனுக்கு 5,000 ரூபாய்க்கு பேண்ட் சட்டை எடுப்பேன். எனக்கு 10,000 ரூபா வேணும் தீபாவளிக்கு. பேதிலிருவா தலைக்கு 2,000 ரூபாய்க்கு எடுத்தா பத்தாதா? 4,000 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருமே. மிஞ்சி மிஞ்சி போனா 5,000 ரூபாய்க்கு 2 பேருக்கு தாராளமா எடுக்கலாமே. மனசாட்சி இல்லாம 10,000 ரூபாய் கேக்கா? கிளவி என்ன சொல்லுதான்னு பாப்போம். ஏட்டி அவனு என்ன செய்வான்? அப்போ உனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தோம்னா அவன் பொண்டாட்டி எடுக்கணும்பா, அவனுக்கு எடுக்கணும், பிறகு எனக்கு எடுக்கணும். தீபாவளிக்கு பலாரம் செய்யறதுக்கு செலவு இருக்கு, எவ்வளோ பாடு இருக்கு. அவங்ககிட்ட பிறகு 10,000 ரூபாய்க்கு எப்படி சொல்ல முடியும்? ஒரு 6,000 ரூபாய் போல வாங்கி தரேன். 2 பேரும் செழிப்பா எடுத்துக்கோங்க. முடியாதுமா, 10,000 ரூபாய் தந்தாதான் நான் வீட்டை விட்டு நவளுவேன். இல்லாட்ட நீ எனக்கு எடுத்தே தரேன்டா. என்ன திமிர்ல பேசுதா இவ? கட்டைக்கு 10,000 ரூபாய்க்கு துணி எடுத்து போட்டாதான் நிக்குமோ? இருக்கட்டும், நாளைக்கு இவ புருஷன் வரணும். வந்த உடனே இந்த ஆளுக்குள்ள பரிசத்துக்கு ஒளிச்சு வச்சிடணும். தேடி திரியட்டும். கடைசி ரூபா இல்லைன்னே சொல்ற அளவுக்கு ஆக்கிருதேன். பிறகு எம்மா தீபாவளி பலாரம்லாம் சுட்டா எனக்கு கொண்டு வந்து கொடுத்துடணும்ல. ஆமாட்டி, பலாரம் சுட்டோம்னா பாதி இந்த வீட்டுக்கு பாதி அங்கே கொண்டு வந்து கொடுத்துருவேன். மறக்காம முந்திரி கொத்து பண்ணிடு என்னம்மா. பார்க்கேன் உன் மைனிக்காரி எனக்கு ஒத்துழைக்க மாதிரி தெரியல. அங்கிட்டு இங்கிட்டும் சாடி தலைவா. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பண்ணுவேன். பண்ணினதை கொண்டு வந்து தாரேன். சரியா? சரிம்மா. பிற அண்ணன்ட்ட சொல்லி சிவகாசி பட்டாசு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எங்களுக்கு தர சொல்லிடு. ஏட்டி அது சிவகாசிக்கு போயில எடுக்கணும்? இல்லைம்மா, ஆன்லைனில் இப்போ ஆர்டர் பண்ணலாமா? எங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுத்து அண்ணனை ஆர்டர் போட்ட சொல்லிடு. சரியா? அது என்னம்மா எனக்கு தெரியாது, நீயே உங்கள் அண்ணன்ட்ட சொல்லிக்கோ. சரிம்மா. நாசமா பரவா. எப்படி பட்டுச்சலையிலேருந்து பலாரத்துலேருந்து பட்டாசு வரைக்கும் எல்லாத்தையும் இங்கேருந்து அமுக்குன்னு அலைதா பாரு. ஏன் இவ புருஷன் பிச்சை எடுத்துக்கிட்டா இருக்கான்? இந்த தீபாவளிக்கு பட்டாசு கொளுத்தி அவன் வாயில போடலன்னா பாருவலா. கிளவி அவன் மவளையும் ஒரு வழி ஆக்கிரணும் இந்த தீபாவளிக்கு. நல்லா இருக்குவா மக்களே? நல்லா இருக்குமா. அங்கனே இங்கனே ஓடிட்டு சாடிட்டு செஞ்சது நல்லா இருக்கோ என்னமோ தெரியல. குமாரி நல்லா இருக்காமக்கா? நல்லா இருக்குதே. எங்க அம்மாவும் இப்படியே தான் செய்வா, நல்லா ருசியா செய்வா. ஆனா அடிக்கடி செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிடுவா. ஆமா மக்களே, அம்மைக்கு பாடு பார்க்க வேண்டியிருக்கலாம். மாடு கண்ணுன்னு காலத்துக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கல, இந்த அடுப்படியில இவ்வளவு வேலையும் செஞ்சு செய்ய முடியாது. அத்தை அடுத்த தடவை வைக்கலையும் கொண்டு வந்து உனக்கு கொஞ்சம் தாரேனம்மா. ஆமா, நீ மட்டும் அந்த அன்னைக்கு தினம் தான் வச்சு தந்துருதே எங்களுக்கு. ஏன் டீ நான் செஞ்சது இல்லையாங்க? செய்வ. ஆனா நீயும் லட்சுமி ஏத்த மாதிரி எப்பவாதான் செஞ்சு தருவ. ஏடி இது எத்தனை மட்டும் செஞ்சிருக்கோம்? உண்மையை சொல்லு, கடைசியாக எப்போ பண்ண? 2-3 மாசத்துக்கு முன்னாடி பண்ணது. ஆமா குமாரி, உங்க வீட்டுல அத்தை மட்டும் இல்ல, எங்க அம்மையும் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் பண்ணுவா பாத்துக்க. நீ இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்க போய் இன்னைக்கு தேங்காய் சோறு குருமாலாம் இருந்து வச்சிருக்கா. நாங்க மட்டும் இருந்தோம்னா ஒரு கருவாட்டு குழம்போ புளி குழம்போ வச்சு முடிச்சிருவா. ஆமா ஆமாட்டி, நான் ஒண்ணுமே செஞ்சு தராம தானே வளர்ந்துட்டியா 2 பேரும்? ஏமா கோபடியா? உண்மையை தானே சொன்னோம். உங்களுக்கெல்லாம் சுவாறு குழம்பு கறின்னு தினமும் கொதிக்க பொங்கி ஆக்குதம்ல, என்னைய சொல்லணும். பெசாட்டி ஒரு நாள் சுவார் வாங்கிட்டு அடுத்த நாள் பழைய சோறை வச்சு கொடுத்துருந்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதையும் தரமா செய்வ செல்ல நேரம்.
இப்பயா உன் பேச்சே சரியில்லை, அளவுக்கு மீறி பேசியா ரெண்டு பேரும். சாப்பிடுற நேரமாச்சானு விட்டு வைக்கேன். பல்ல கட்டாம தின்னு கட்டி. அம்மா அம்மா இவ்வளவாது செஞ்சு தராதாங்க என்னம் இல்ல. மாமி எனக்கா எப்ப பார்த்தாலும் குறை பேசிட்டு கிடக்காத. ஏன்ட குறை கண்டுபிடிக்க நேரத்துக்கு கொஞ்சம் புக் எடுத்து படிங்கிட்டி நல்லா படிப்பாது வரும். சரசு வாங்குங்க மாமா, சாப்பிடுவாங்க மாமா. இருக்கட்டும் மக்களே, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. மாமா கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுதே. நீ சாப்பிடுமா. சரி மாமா. எங்க உங்களுக்கு ஒரு தட்டில் வச்சு தரட்டா? இப்போ வேண்டாம் ஜரசு, கொஞ்சம் நேரம் போட்டும். வெயிலில் அலைஞ்சிட்டு வந்தோம் பத்தியா, உடனே சுட சுட சாப்பிட முடியாது. கொஞ்சம் நேரம் போட்டும். அம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு? தேங்காய் சேர்ப்பங்கி குருமா வச்சோங்க. ஐயா அப்படியா, ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு செஞ்சிருக்கியா. இன்னைக்கு நல்ல சாப்பிடலாம் போலயே. ஏன் மக்களே சிரிக்கிய? ஒண்ணு இல்லப்பா, நீங்க பேசுங்க. ஏன் ஜரசு பிள்ளைல ஒரு மாதிரி சிரிக்குவோ? அது இருக்கட்டும். ஏன் நான் இத்தனை நாளா நல்லாவே சாப்பாடெல்லாம் செஞ்சு தரலையே உங்களுக்கு? ஏம்மா நல்லா தான் செஞ்சு தந்த, திடீர்னு எப்படி கோவப்படுதே? கோவப்படுதுனவா? அவளோட இப்படிதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பேசிட்டு பல்ல கட்டிட்டு கிடந்தாள்வே. இப்ப நீங்களும் அப்படியே சொல்லுதியா? வீட்டுல என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? ஏம்மா நான் வாரதுக்கு முன்னாடி நீங்க என்ன பேசுனேன்னே எனக்கு தெரியாதும்மா. நான் சும்மா சாதாரணமா வந்து தான் பேசினேன். அதுக்கு முன்ன இந்த பேச்செல்லாம் பேருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் வாயே திறந்திருக்க மாட்டேனே. ஏன் நீங்க எதுவுமே பேசக்கு வாயை திறக்க விடாத மாதிரி பேசியா? அப்படி எத்தனை விஷயத்துல உங்களை பேச விடாம நான் பண்ணிட்டேன்? ஏம்மா நான் பேசினாலும் தப்பு, பேசாட்டாலும் தப்புங்க. சரி நான் ஒரு உண்டை சாப்பிடுதேன், நேராயிட்டு எனக்கு சோறு வச்சுதா. சோறு வைக்க முடியாது, ஒண்ணும் வைக்க முடியாது. தாப்பனும் மவனுமே வச்சு தின்னுங்க. வீட்டுல ஒரு நிம்மதி கிடையாது. என்ன வேலை பார்த்தாலும் நீ என்ன செஞ்சேன்னு கேட்காத. யாருக்காண்டி வேலை செய்யணும்னு வருது. ஏன் மக்களே அம்மா இப்படி கோவமா பேசிட்டு போறா? விடுங்கப்பா, கொஞ்ச நேரம் அம்மா கோவமா இருப்பா, அப்புறம் சரியாயிருவா. நீங்களும் ஏன் மக்களே ஒன்னு இல்லாட்ட ஒன்னு அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிய? எப்பா நாங்களும் அம்மாட்ட விளையாட்டுக்கு சாதாரணமாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் சொன்ன மாதிரி நீங்களும் யதார்த்தமாக சொன்னீங்களா, அம்மாவுக்கு கோவம் வந்துட்டு. என்னமோ இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே பேசுங்க மக்கா. அம்மா முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப கோவப்படியா. அவ சாப்பிட்டாளா? இல்லைப்பா, ஏத்தாப்போ கோவப்பட்டுக்கிட்டு சாப்பிடாமலே இருந்துருவாளே. அப்படியெல்லாம் சாப்பிடாம விட்டுருமாப்பா. நாங்கள் சாப்பிட்ட உடனே அம்மாவுக்கு தட்டில் வச்சு சாப்பிட வச்சிருவோம். இப்போ உங்களுக்கு ஒரு தட்டு எடுத்துட்டு வரட்டா? சோறு வைக்கிட்டா? வேண்டாம் மக்களே, நானும் கொஞ்ச நேரம் கழிச்சே சாப்பிடியே. பசிக்குன்னு சொன்னீங்கல்லப்பா, சாப்பிடுங்க. அம்மா கோவம் எவ்வளோ நேரத்துக்கு? கொஞ்ச நேரம் கோவமா இருப்பா. அதுக்கடுத்து நாங்கள் சோறு வச்சு கொண்டு போய் கொடுத்தோம்னா என் பிள்ளைகளும் எனக்காண்டி சோறு வச்சு தந்தது உள்ளேன்னு சந்தோஷமா அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுவா. அம்மா கோவம்லாம் என்ன நிரந்தரமா? ஆமா, நீங்க இருங்க, நான் போய் தட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம் மக்களே, அப்பா போய் எடுத்துக்கிட்டே நீ உட்காந்து சாப்பிடு. சாப்பிடும் போது எந்திக்க கூடாது. இருக்கட்டுப்பா, எனக்கு தண்ணியும் வேணும். தண்ணி அம்மா எடுத்து வைக்கிற பத்தியில போய் தண்ணி கொஞ்சம் கொதிட்டு அப்படியே உங்களுக்கு தட்டு எடுத்துட்டு வரேன். பிள்ளைகள் ஒரு வேலை செஞ்சுக்கிட மாட்டாள்வே, குறை பேசக்கு மட்டும் ரெடியா இருப்பாள்வே. அவள் வந்து அப்படி இருக்காள்வன்னு பார்த்தா அந்த மனுஷன் அப்படியே தான் இருக்காரு. எரிச்சலா வருது. இவள் இப்படி இருக்க இந்த மனுஷன் ஒரு காரணமா தான் இருக்காரு. வந்தது வராதமா கேட்க கேள்விய பாரு. அம்மா எங்க காங்கல? பெராசலுக்கு போயிட்டாலோ? தண்ணி கொதணும், தட்டு எடுக்கணும், எச்ச கைட்டே எல்லாம் பண்ணிட்டியான்னு யசுவால. என்ன டீ எதுக்கு வந்தா தின்னுக்கிட்டு இருந்தவா? எம்மா சாப்பிடுத தட்டு. நாமளும் சாப்பிட வரல, நீங்களே கொட்டிட்டு கிடைங்க. நீ கூப்பிட்டாக்கல நான் வந்துடும்னு பாத்தியோ? அம்மா நான் அவளை சாப்பிட தான் கூப்பிட்டு வந்தோம்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கா. சரி அப்படியே அவளை கூப்பிட்டு போயிருவோம். என்ன டீ முடிச்சிட்டு நிக்க? எனக்கு எப்போ பசிக்குமோ அப்ப நான் தின்னுக்கிடுவேன். நீ போய் தின்னு போ. திடீர்னு காகாரி மேல பாசம் பொங்கிட்டு வந்துட்டோ? ஆமாம்மா, நீ இல்லாம சாப்பிட நல்லாவே இல்லை தெரியுமா? நீ இருந்தா தான் பேசி பேசி எப்படியே சிரிச்சுட்டே சாப்பிட நல்லா இருக்கும். கையெடுக்கி ஏம்மா வாமா. சாப்பாட்டுல எல்லாம் கோவத்தை காட்டக்கூடாது நீ தானே சொல்லுவா. அங்க அப்பா கூட நீ வந்து சோறு வச்சாதான் சாப்பிடுவேன்னு இருக்காவம்மா. வந்து அப்பாவுக்கு சோறு வச்சு கொடுத்துட்டு நீ உட்காந்து இங்க கூட சாப்பிடுமா. எங்க அம்மா இல்ல வாமா. சரி சரி போ வரேன். சரிம்மா, உனக்கும் அப்பாவுக்கும் தட்டு எடுத்துட்டு அப்படியே குடிக்கிறதுக்கு ஒரு செம்பு தண்ணியும் கொண்டு வந்துரு. போய் உட்காந்து தின்னு கொண்டாரேன். சரிம்மா. அம்மைக்கு மனசுக்குள்ள நம்ம இப்படிலாம் தாங்கணும்னு ஆசை. ஆனா இதை சொன்னோம்னா நீங்க தாங்கணும்னு நான் இல்லை வைக்கலன்னு ஏதாவது ஒன்று பேசுவா. சரி எப்படியோ கோவம் தணிச்சு அவனும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டானா நல்லா இருக்கும். பரவாயில்லையே, கோவப்பட்டுட்டு போனா போறான்னு இல்லாம என் பிள்ளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவா என்னைய வந்து கூட்டிட்டு பரவாயில்ல சாப்பிடறதுக்கு. எனக்கு வந்து இவியலும் நான் வச்சு கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு இருக்காவோ. சரி போய் தட்டு எடுத்துட்டு போய் ஆளோட உட்காந்து சாப்பிடுவோம். குவாச்சிக்கிட்டு எங்க போவேன்? தட்டு பெராசல கழுவி கிடக்குன்னு நினைக்கேன், போய் எடுத்துட்டு வரணும். என்ன மக்களே, தட்டு ஒன்றும் எடுக்கலையா? எடுக்க போனப்பா. ஆனா அம்மா என்ன சொன்னா தெரியுமா? நான் தட்டு எடுத்து தானே கேட்கக்கு போனதுக்கு நீ சாப்பிடவான்னு நான் கேட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு நாமளாம் சாப்பிட வர மாட்டேன், நீங்களே சாப்பிடுங்க வைங்கன்ட்டா. அந்த அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அம்மைக்கு நம்ம கூப்பிடணுங்க என்ன இருக்குது, சாப்பிட கூப்பிடலையேன்னு நினப்பா அப்படின்ட்டு. எம்மா நீ வந்து சாப்பிட்டா தான் நாங்கள் சாப்பிடுவோம், அப்பாவும் நீ வச்சு கொடுத்தா தான் சாப்பிடுதோம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காவோ அப்படின்னு ஒரு பிட்டை போட்டேன். உடனே போனா போதுன்னு சரி வாரேன்னு இருக்கா. நீங்களும் அம்மா கிட்ட அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க என்னப்பா. சரி மக்களே. ஒன்றும் தெரியாதானக்கா, சும்மா அப்படியே இருங்க, நான் சொன்னதெல்லாம் காட்டிக்கிடாதியே.
முனிசு நீயும் கட்டிக்கிடாத. சரி டி. என்ன இன்னும் சாப்பிடலையா? நீ வந்து சாப்பாடு வச்சு தந்தா தானே சரசு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப நடிக்காதியா. ஏன் இது வரைக்கும் நீங்க வச்சு தின்னதே கிடையாதா? நானே வச்சு நானே சாப்பிட்ருக்கேன். ஆனால் அன்னைக்கெல்லாம் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. நீ வச்சு தந்தாதான் நல்லா இருக்கும். ஆமா, இது ஒரு பேச்சு. பேசதெல்லாம் பேசிட்டு அடுத்து நடிச்சுக்கிட வேண்டியது. என்ன டீ தண்ணி? என்னங்க? சாப்பாடு நல்லா நெய் மணத்துக்கிட்டு நல்லா இருக்கு சரசு. நல்லா இருக்கா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏன் மக்களே சிரிக்கிய? ஒன்றும் இல்லைம்மா. எம்மா ஒரு வாய் சுவாறு ஊட்டி விடுமா. என்ன ஊட்டி விடுத மக்களே? என் பிள்ளைக்கு இல்லாதா? எம்மா எனக்கும் ஊட்டி விடுமா. வார மக்களே. என்ன குமாரி, நீ ஒரு வாய் அத்தைட்ட வாங்கிக்க மக்களே. சரி, இப்போ எல்லாரும் ஒன்று போல சாப்பிடுங்க. எம்மா அப்பாவுக்கு ஒரு வாய் ஊட்டி விடுமா. ஆமா ஊட்டியாவே வாய முடியுது சாப்பிடுங்க டீ. ஊட்டி விடம்மா, எங்க எல்லாருக்கும் ஊட்டி விட்டல்ல. இவளோ ஒருத்தியா ஊட்டி விடு கொடைக்கானல் விடுன்னுட்டு சாப்பிட்டு தூரம் எந்திக்கலாம் டீ. எவ்வளவு நேரம் சோத்த முன்ன வச்சுட்டு உட்காந்துருக்கிய. ஒரு வாய் அப்பாவுக்கு ஊட்டி விடம்மா. எடி சும்மா கிடங்க. ஏன் சரசு, பிள்ளைகள்கிட்ட அன்பா சொன்னாதான் கேட்குங்க. நீ இப்படி அதட்டுனா பிறகு என்னன்னு கேட்குங்க. நான் சொல்றேன் பாரு மக்களே. அம்மா எனக்கு பிறகு தனியா இருக்கையில ஊட்டி விடுவாம்மா. ஏ அப்பா கூறுவாடா பேசிட்டாரு பிள்ளைகள்கிட்ட. சரசு என்ன பத்தியா, நான் சொன்ன பதில பிள்ளைகளும் சிரிச்சுட்டு அந்தால பேச்சு விட்டுருச்சுவ. பத்தியா, எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டே இருக்க கூடாது. இப்படி அமைதியா பிள்ளைகள்கிட்ட சொன்னா கேட்டுக்கிடுங்க. சரி சரி சொல்லிட்டீங்களா, சாப்பிடுங்க. விஜி, அந்த வாரங்க ஒரு 2 நிமிஷம் அப்பளம் பொரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வாரேன். அம்மா தூங்குதா போல. சீக்கிரம் சாப்பிட்டு கடைக்கு போகணும். எங்க சாப்பிட வாங்க. ரெடி ஆயிட்டா? அம்மா சாப்பிட்டாளா? இல்ல, அவ அப்படியே மாத்திரை போட்டு தூங்குதாவோ. நீங்க வந்து முதல்ல சாப்பிடுங்க. நேரம் ஆயிட்ட. அம்மாவை ஒரு எட்டு எழுப்பையும் சாப்பிடட்டும் நம்ம கூட சேர்ந்து. எங்க போய் எழுப்புனா ஏசுவாங்க. நானே மாத்திரையை போட்டு நிம்மதியா தூங்குனே, தூக்கத்தை கெடுத்துட்டியாம்பாவோ. சரி, நானே சாப்பிட்டு போறேன். எனக்கு நேரமாவது போகணும் சீக்கிரத்துல. ஏங்க இந்த வயசுல இந்த பாடுபடுத்திய? யார்ட்டையாவது கடையை லீஸு கூட்டிட்டு நிம்மதியா வீட்டில் இருங்களேன். நிம்மதியா உட்காந்து சாப்பிட கூட நேரம் இல்லாமல் இந்த வயசுல இப்படி ஓடணுமா? என்ன செய்ய, கஷ்டப்பட்டு உருவாக்கினேன் 2 சூப்பர் மார்க்கெட்டையும். இன்னைக்கு அதை பார்க்க ஆள் இல்லை. வார மருமையும் பார்ப்பான்னு பார்த்தேன். கடைசி ஆண்டவன் தலைகீழா மாத்திட்டான். எல்லாத்தையும் இப்ப நான் தான் பார்க்க மாதிரி இருக்கு. விடவும் மனசு வர மாட்டுக்கு. நான் ஆரம்பிச்ச வேலை என் கண்ணு முன்னாடியே வேற யார்ட்டையோ கொடுத்து சரியில்லாம போயிட்டுனா தப்பாயிருங்களா? என்னமோ போங்க. வீட்டுல யாரு? யாரு உள்ள வாங்க. ஏ ஜெயா, வாமா. இன்னைக்கு தான் நான் அண்ணன் வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சா உனக்கு? விஜி பாரு, என் தங்கச்சி நீ தேடி வந்திருக்கா பாரு. ஆமாங்க வாங்க. இரு ஜெயா, சாப்பாடு சாப்பிடுதியா? ஜூஸ் எதுவும் குடிக்காமா? உட்காரு முதல்ல. மாப்பிள்ள வந்திருக்காவளா? மருமை வந்திருக்காவளா? நான் யாருக்கிட்டையும் பேச வரல, எங்க அம்மா கிட்ட தான் பேச வந்தேன். எம்மா எம்மா இந்திரி. யாரு? என் தங்க மவளை, இன்னைக்கு தான் அம்மா பார்க்க உனக்கு தோணுச்சாட்டி? நீ போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேன்ட்ட. உன் பழைய நம்பர் எடுக்க மாட்டேங்குன்னு அண்ணன் சொன்னா. ஒரே அடியாங்களை வெறுத்து ஒதுக்கிட்டு இருந்துட்டேன். என்ன மக்களே பத்தி அன்னைக்கு பாசம் வந்து தேடி வந்திருக்க. எத்தனை நாளைக்கிட்டி ஒதுக்கிட முடியும்? வா வந்து இரு வா. செவங்கண்ணா, தங்கச்சிக்கு பிடிச்ச மாதிரி இங்க திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல போய் அவளுக்கு அல்வா வாங்கிட்டு வந்து கொடுல. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கல, தங்கச்சி ஆசைப்பட்டு சாப்பிடுவா. சரிம்மா, கடைக்கு போன் போட்டு பயலோ யாரையாவது வாங்கிட்டு வர சொல்லுது. இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவானுவோ. சரி சரி. அப்பா, இந்த சீமாட்டி வந்து இறங்குனா என் புருஷன் ஒரு பக்கம் குதிக்கான், மாமியா மறுபக்கம் குதிக்கா. ஒரே அடியெல்லாம் காலு தரையில படாம நிலையிலாம நிக்காவோ. வா மக்களே உட்காரு. மரமே நல்லா இருக்காவளா? பேரே நல்லா இருக்கானா? ஏதாவது சொல்லிட்டீங்க ஒன்னும் பேசாம கம்முன்னு நிக்கா. எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சுதா. என்ன டீ பேசுத? இத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கவா? அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை கூட முகம் கொடுத்து பேசல. என்கிட்டையும் சரியா பேசாம எடுத்த உடனே சொத்தை பிரிச்சு தானே கேக்கா? நான் அதுக்கு தானே வந்தேன். அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போறேன். எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடு. பேதிலிருவா, சொத்தை பிரிச்சு தானே கேக்கா? இவளுக்கு சீர் சண்டி எத்தனை லட்சத்துக்கு செஞ்சிருக்கு, எத்தனை கழிஞ்சு நகை போட்டு கெட்டி கொடுத்துருக்கு. இவளுக்கு இங்க என்ன சொத்து வாழுது? எந்த சொத்தட்டி பிரிச்சு தர சொல்லுத? ஏன் 2 சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கான், 2 வீடு வச்சிருக்கான். அதுல 2 எனக்கு எழுதி வைக்க சொல்லு. யார் உழைச்சதை யாருக்கிட்டே கொடுக்கணுமே? ஏன் நான் என்ன நாளையமா கேட்கேன்? இந்த வீடு வேணா அவன் இருந்துட்டு போட்டும். அந்த வீடு நம்ம அப்பா வாங்கின இடத்துல கட்டின வீடு தானே, நம்ம பூர்வீக சொத்து. அதை எனக்கு எழுதி தர சொல்லு.
அதே மாதிரி முதல்ல உள்ள கடை நம்ம அப்பா சின்னதாக வச்சிருந்த கடை அதை தான் அவன் இப்போ சூப்பர் மார்க்கெட் ஆக்கியிருக்கான். அதையும் என் பேரை எழுதி வைக்க சொல்லு. மற்ற எதுவும் எனக்கு வேண்டாம். என்னடி அதை எழுதி வை இதை எழுதி வைன்னு அதிகார தோரணையில கேட்க உனக்கு கேட்கறதுக்கு என்னடி உரிமை இருக்குங்க? என்ன உரிமை இருக்குன்னா நான் இந்த வீட்டில் பிறந்த மாவா, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அது உன் அப்பன் சம்பாதிச்ச சொத்துல மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்கு. அதுவும் நான் உனக்கு தந்தா மட்டும்தான் உண்டு. அப்படி இல்லைன்னா உனக்கு இங்க ஒரு உரிமையும் கிடையாது. மொத்தத்தையும் கஷ்டப்பட்டு ஒத்தாளா நின்று சம்பாதிச்சது ஏமாவே. இதுல உனக்கு பங்கு கொண்டு வந்து கொடுத்துறணுமா? நீ என்ன செஞ்ச அந்த கடைக்கும் வீட்டுக்கும்? உனக்கு நகை போட்டு போவேலே கொஞ்சம் நெஞ்சமா போட்டு போனேன். 60 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்தான். லட்சக்கணக்கில் சீர் சந்தி செஞ்சான். இது எல்லாம் இங்க உங்க அப்பன் ஊதாரித்தனமா செலவழிச்சிட்டு போயிட்டாரு. அந்த ஆள் வச்சுட்டு போனதுல ஒண்ணு அவன் எடுத்து செய்யல. அவன் உழைச்சு அவன் உழைப்பால் அவன் முன்னுக்கு வந்து அதை வச்சு உனக்கு மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறக்க முடிச்சு வச்சாம்டி. அவன் உனக்கு அண்ணங்கிறத தாண்டி ஒரு அப்பன் ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் செஞ்சிருக்கான். தாயும் தவப்பனுமா உன் மைனியும் உன் அண்ணனுமா நின்று உனக்கு எல்லாத்தையும் பண்ணிருக்காவோ. அப்படிப்பட்ட அண்ணங்கிட்டே சொத்தை பிரிச்சு தானே கேட்க? இதெல்லாம் எல்லா வீட்லயும் பண்றதுதான். இவன் என்ன புதுசாவா பண்ணிட்டான் எனக்கு? இதெல்லாம் எனக்கு பண்ணுனதுக்கு என்ன காரணம்? அப்பாக்குள்ள கடை வீடெல்லாம் இவனே அமுக்கிக்கிடணும். என்னடி எங்க அப்பா என்னத்தை வச்சிருந்தாரு? ஒரு குடிசை கடையை வச்சிருந்தாரு, ஒரு ஓட்டு வீடை வச்சிருந்தாரு. அதையெல்லாம் இடிச்சு இன்னைக்கு மாளிகை ஆக்கினது அவன் உழைப்பு. வெறும் மண்ணு மட்டும் தான் உங்க அப்பன் உள்ளது. மற்றபடி எல்லாத்தையும் ஊதாரித்தனமா செலவழிச்சு வீணாக்கிட்டாரு. அவர் போன பிறவும் சரி, அவர் இருக்கையிலும் சரி, அவன் தான் உழைச்சு குடும்பத்தை காப்பாத்திருக்கான். இதுல நீ பங்கு வேற கேப்பியோ? கேட்கத்தான் செய்வேன். எனக்கு உரிமை இருக்கு, நான் கேட்பேன். தந்துதான் ஆவணும். அவனுக்கு என்ன பிள்ளையா குட்டியா? அந்த ஒரு மவளும் ஓடி போயிட்டா. அவன் இந்நேரம் நல்லா இருக்காளோ, சீரழிஞ்சு செங்கு செம்பி செத்து போனாலோ யாருக்கு தெரியும்? என்னடி சொன்ன? என் பிள்ளையா செத்து போச்சுன்னு சொல்லுத நீ? அவ ராசாத்தி மாதிரி வாழ்ந்தாட்டி. நீ பேச்செல்லாம் பார்த்தா உனக்கு கெட்டி கொடுத்திருந்தா கூட என் பிள்ளைய சொத்துக்காண்டி ஆசைப்பட்டு கொடுமைப்படுத்திருப்ப போலயே. இப்ப போன வீட்டுல தங்கமா வாழுதாவா. அவளுக்கு ஒரு குறை இல்ல. அவ ஒன்னும் கஷ்டப்படல. நினைச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா வாழுதா. இந்த ஒரு வார்த்தை என் பிள்ளைய பத்தி ஏதாவது நீ பேசிட்ட பல்ல தட்டி கையில கொடுத்துருவே ராஸ்கல். வயசாயிட்டு அம்மாக்கு என்ன செஞ்சிருவான்னு நினைச்சியோ? இன்னும் என் கையில பழம் இருக்குட்டி. செவுட்டோட இழுத்தம்னா பேந்துரும் பாத்துக்கோ. எம்மா, ஒரு கெட்டி கொடுத்த மவளை நீ அடிக்கியாமா? கெட்டி கொடுத்துட்டா இங்க வந்து என்ன அதிகார பேசுவனா? நீ பேசுவன கேட்டு நிப்பணும். வாழ போன பிள்ளைய பார்த்து என்ன வார்த்தை சொல்லுத? நீ எப்படி இந்த குடும்பத்துல பிறந்து வளர்ந்து வாக்கப்பட்டு போனியா, அதே மாதிரி உனக்கு அடுத்து அவன் அந்த குடும்பத்துல பிறந்து வளர்ந்து வாக்கப்பட்டு போயிருக்கா. அவன் ஒண்ணு நல்ல முறையில வாக்கப்பட்டு போவல. எந்த பெயக்குடியெல்லாம் ஓடி போயிட்டா. நான் கௌரவமா கல்யாணம் ஆகி போனேன். என்னையும் உன் பேத்தியையும் ஒன்னா சேர்த்து பேசாத. அந்த ஓடுகளையும் என் கூட சேர்த்து பேச. போனவா ஒரேடியே போயிட்டா. இனி இந்த வீட்டு சொத்து பத்துக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என் மவன் ஒருத்தன் தான் இந்த குடும்பத்துக்கு பேரனா இருக்கான். இப்போ அவனுக்கு தான் எல்லாம் வந்து சேரணும். சொல்ல போனா போகுதுன்னு ஒரு வீடும் ஒரு கடையும் மட்டும் இவ வச்சுக்கிடட்டும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வீடும் ஒரு கடையும் எழுதித்தானே கேட்டு வந்திருக்கேன். ஒழுங்கா நான் கேட்டதை கொடுத்துட்டி அப்படின்னா அவங்க மோரையிலே முழிக்காம நான் ஒதுங்கி தூர போயிருவேன். கொடுக்க முடியாதுன்னா என்னட்டி செய்வேன்? எம்மா, என்ன செய்வீங்கண்ணா? நம்ம பூர்வீக கடையும் பூர்வீக வீட்டையும் தானம்மா கேட்கா. கொடுத்துருவோமே. தங்கச்சி தானே, வச்சுக்கிடட்டும். என்னாலையுமே 2 கடையை சமாளிக்க முடியல. வாய முடியல. நீ பாக்கட்டா உன் மரமே பாப்பா நாளைக்கு உன் கடையே. அந்த குடும்பத்துக்கும் இங்க என்ன ஒட்டு உறவு இல்லைன்னு ஆயிட்டே. யோ, இவன் பெத்த புள்ளட்டியவா. இன்னைக்கு அவன் கோபத்துல இருக்கலாம். அவ என்னைக்குனாலும் தாப்பனை தேடி வரத்தான் செய்வா. இவனை இன்னைக்கு கருவத்துல இருக்கலாம். நாளைக்கு புள்ள குட்டி நம்ம பெத்துட்டா அப்படின்னா பேரன் பேத்திய பாக்கிறதுக்கு ஒரு 2 ஓடத்தான் செய்வாவோ. ஏன் மவன் உழைச்சு உண்டாக்குனது அவன் மவளுக்கு போகணும், இல்லைன்னா அவன் மவ பிள்ளைகளுக்கு போகணும். உன் அப்பா உனக்கு ஒண்ணுமே சேர்த்து வைக்காம போனாலும் ஒரு அண்ணனா அவன் எவ்வளவோ உனக்கு செஞ்சிருக்கான். அவன் கெட்ட நேரம் அவன் மவளுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாம அந்த பிள்ளை ஒரு பொட்டு தங்கத்தை கூட எடுக்காம போயிடுது. இப்ப வேணா ஒருத்தர் பார்க்காம தனித்தனியா வாழலாம். ஒரு புள்ள குட்டி சத்தம் வீட்டுல கேட்டுட்டா போதும், குடும்பமே ஒண்ணு சேர்ந்துரும். அடுத்து தாத்தன் சொத்து பேரன் பேத்திக்கு போய் சேரும் தன்னால. இன்னைக்கு மனசாபத்துல பிரிஞ்சிருக்கிறது, நாளை பின்ன ஒண்ணு சேர்ந்துருவாவோ. அதுக்காண்டி சொத்த பூரா ஓண்ட கொடுத்துட்டு அவனை சும்மா நிக்க சொல்லுதி அப்படியே. நான் என்ன எல்லாத்தையுமே கேட்கேன். எனக்கு வந்து சேர வேண்டியதை மட்டும் தான் கேட்கேன். இப்படியெல்லாம் சொத்து பத்தெல்லாம் அவ பக்கத்துல இருக்கு அப்படின்னு தான் அந்த பிள்ளைய மருமலாக்கன்னு ஆசைப்பட்டேன். அவ ஓடி போயிட்டா. அவளே போன பிறகு அண்ணன் என்ன அண்ணன்? இந்த காலத்துல பெரும் பாசத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. காசு பணம் தான் எல்லாமே. முடிவா கேட்கேன். என் பேருக்கு எழுதி தர முடியுமோ முடியாதா? முடியாது டி. இந்த எண்ணத்தோட நீ வீட்டுக்கு வரதா வரவே செய்யாத. அண்ணனையும் அம்மாவையும் தேடி பாசத்தோட வரதா இருந்தா வா. அதை விட்டுட்டு சொத்தத்தா பத்தத்தான்னு வந்த அப்படின்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இதை நான் எந்த வழியில பார்க்கணுமோ அந்த வழியில பார்க்கேன். போற வழியெல்லாம் பார்த்துக்கிட்டே போ. எங்கனையும் முட்டி மோதி விழுந்துடாத. எனக்கு தெரியும் எங்க போய் யாரை பார்த்து சொத்தை மாத்தணும்னு எனக்கு தெரியும். நீ என்ன வேணாலும் பண்ணிட்டி. நீ என்னதான் பண்ணினாலும் சரி, உங்க அப்பன் சம்பாதிச்சது என் கையெழுத்து இல்லாம உனக்கு வந்து சேராது. என்ன பண்ண முடியுமோ முட்டி மோத முடியுமோ மோதிக்கோ. அண்ணன் வேணும் அம்மா வேணும்னு நினைச்சனா என்னைக்குனாலும் நீ வீட்டுக்கு வரலாம். சொத்து வேணும்னு நீ வீட்டு வாசல்ல நின்னா உனக்கு இங்க இடம் கிடையாது. நான் போறேன். எப்படி பேசிட்டு போறா? இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்காளன்னு பூரிச்சு போய் பார்த்தோம்னா அவளுக்கு சொத்து பத்து தானே பெருசா போயிட்டு. ஏய்யா ஏச்சவங்கண்ணா, தங்கச்சி ஏதோ புத்தி இல்லாம பேசிட்டு போறாப்பா. நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. எல்லாம் காலங்கள் போக போக மாறிடும்னுப்பா. எதையும் நினைச்சு வருத்தப்படாத. தங்கச்சி பழைய மாதிரி நம்மகிட்ட பாசமாவே இருக்க மாட்டாளாம்மா.
ஏதோ என் போதாத காலம் இப்படி தப்பு நடந்துட்டு என் மேலதான் தப்பு நான் ஒத்துக்கிடுதேன். பேசாம அவ கேட்க சொத்தெல்லாம் கொடுத்தாவது நம்ம மேல பாசமா நம்மளோட இருப்பாள்லாமா. ஏன்னா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உனக்குன்னு மவா இருக்கா, நீ உழைச்சது உன் பிள்ளைக்கு நம்மள போய் சேரணும். தங்கச்சிக்கு என்னென்ன செய்யணுமோ நீ தாப்ப ஸ்தானத்துல நின்று எல்லாம் செஞ்சுட்ட. அதனால இன்னும் அவளுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நிக்கன்னு நினைக்காத. காலங்கள் மாற மாற தங்கச்சியும் மாறிடுவா. மறுபடி பாசமா என்னன்னு உன்னைய கூப்பிட்டு வருவா. நம்ம தங்கச்சி தானல, இன்னைக்கு பேசிட்டு போவா, நாளைக்கு திரும்ப ஒடியாரம்லாம் பேர போறா. எதையும் நினைச்சு மனசை குழப்பாது என்னப்பா. ம் சரிம்மா. போய் சாப்பிடு போ. ம் சரிம்மா. சாப்பிட வந்து பிள்ளைகிட்ட இப்படி பேசிட்டு போயிட்டால, என்னத்த சொல்ல, எல்லாம் நேரம். ஏங்க என்ன விஜி? உங்க தொங்கச்சி நல்லவா நீல சொத்து பத்துக்காண்டி தான் உங்களை அண்ணன் என்னன்னு சுத்தி சுத்தி வந்திருக்கா. அவ பேசும்போது ஒரு வார்த்தையை விட்டா கவனிச்சீங்களா? அண்ணன் மவளை கட்டுனா அத்தனை சொத்து நம்ம கைக்கு வந்துருங்கிறதுக்காண்டி தான் கெட்டணும்னு நினைச்சோம்க்கா. அப்போ அவள் பாசத்தில் கட்டலை, சொந்த பந்தம் நிலைக்கணும்னு கெட்டணும்னு நினைக்கல. நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி அவள் வீட்டில் வச்சுக்கிட்டு எனக்கு இதை செய்ய அதை செய்யணும் உங்ககிட்ட இருக்க மொத்தத்தையும் அவள் பேருக்கு மாற்றிக்கிடணும்னு நினச்சிருக்கா. அது நடக்கலைன்னு ஒன்று இப்போ பாதியாவது பிரித்து தானே கேட்டுட்டு போறா. எவ்வளவு கெட்டன்னு இருந்திருக்கு அவளுக்கு, இது தெரியாமல் போச்சா நம்மளுக்கு? எனக்கும் அந்த யோசனை வருது விஜி. ஒருவேளை நம்ம பிள்ளை அவ வீட்டுல கல்யாணம் பண்ணி போயிருந்தாலும் சொத்துக்காண்டி நம்ம பிள்ளைய கஷ்டப்படுத்திருக்க தான் செய்வாளோ? கண்டிப்பா அதான் நடந்திருக்கும். மொத்தத்தையும் உங்க அப்பனை எழுதி வைக்க சொல்லுன்னு சொல்லியே நம்ம பிள்ளைய பாடா படுத்திருப்பான்னு நினைக்கேன். என்னமோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். தங்கச்சின்னு பாசமா வளர்த்து ஆளாக்குனேன். ஆனா அவளுக்கு இந்த அண்ணனை விட சொத்து பத்து தான் பெருசா போச்சு. இப்படி ஏன் தங்கச்சியே எனக்கு எதிராளியா நிக்கல, நான் என்ன செய்வேன்? ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு எப்பவும் போல இருங்க. உங்கள் தங்கச்சிக்காரெல்லாம் ஒரு ஆளுன்னு அவள் பேசுறதை கேட்டு வருத்தப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் தங்கச்சின்னு பாசமாக இருந்திருக்கிற ஒழிய அவள் உங்கள் மேலே பாசமாக இல்லை, உங்கள் சொத்து பத்து மேலே தான் ஆசையாக இருந்திருக்கா. என் பார்வைக்கு உங்கள் மவளை அவள் மவனுக்கு கெட்டன்னு நினச்சது கூட உறவை வளர்க்கணும், நம்ம அண்ணன் தங்கச்சி உறவு பிரியக்கூடாதுங்கிறக்காண்டி இல்லை, நம்ம அண்ணன் சொத்து பத்தை அமுக்கணுங்கிறக்காண்டி மட்டும்தான். ஆரம்பத்திலேயே அவள் இதே புத்தியில் தான் இருந்திருக்கா. உங்களுக்கு புரிபடலை. சரி போயிட்டு போகிறா. இப்படிப்பட்ட தங்கச்சிக்காரி கூட நீங்கள் உறவை கொண்டாடிட்டு இருக்கிறதுக்கு அவள் வராமல் போகாமல் இருக்கதே நல்லது தான். நீங்கள் இவளை பற்றிலாம் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. கொஞ்சமாவது உங்கள் பாசத்துக்கு உண்டான மரியாதை வட்டம் இருக்கா? கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் அவளை ஏன் நினச்சி நீங்கள் வருத்தப்படுதிய? எப்பவும் போல் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்க பாருங்க. வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட போகிற நேரத்தில் வந்து சண்டை இழுத்துட்டு போயிட்டா. எனக்கு சாப்பிடவே மனசு இல்லை விஜி. ஏங்க இப்போ தானே சொன்னேன், கண்டதையும் நினச்சி வருத்தப்படாதேன்னு. நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு கடையை பார்க்க போங்க. நான் போய் எல்லாம் எடுத்து வைக்கேன். ம் சரி. பழையபடி எல்லாரும் ஒண்ணாமன்னா சந்தோஷமா என்னைக்கு இருக்க போறோமோ தெரியல.